வந்து 200 கோடி விட்டு வருதே பெரிய விஷயம்னா 2000 கோடி விட்டு வரான். அதாவது அவருக்கு போனா உழைச்சா அந்த பணம் வரும். 200 கோடி. அத விட்டுட்டு அவர் வராரு. ஓகேவா? அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. உனக்கு அப்படியா நான் கேட்கிறேன். அதாவது 2000 கோடி நீ உழைச்ச காசு. உழைச்சா கிடைக்கும். அந்த காச விட்டு வரியா? 2ம் ஒண்ணா? உனக்கு லீகலா முதல்ல? அவர் வந்து டாக்ஸ் கட்டுறாரு அதுக்கு. அந்த 200 கோடி வாங்குறாருல, அதுக்கு டாக்ஸ் கட்டுறாரு. நீ கட்டுறியா? கட்ட போறியா? இல்ல கேட்கிறேன். அத விட்டு வந்து பெருமையா பேசுற. ஆ? உத்தம வேஷம் போடுறியா இங்க வந்து கேட்கிறேன். யோக்கியமான வழியில வர பணம் அத நான் விட்டுட்டு வரான் அப்படின்னு பேசுறியா? ஆ? நியாயமா இருக்கு அதெல்லாம். 2ம் ஒண்ணா ஒப்பிடுறதே நியாயமான்னு கேட்கிறேன். நம்ம சீமார் வந்து யோக்கியவான் மாரி பேசுறாருல. யார் பேரம் பேசினாலும் வெளிய சொல்லு. அதாவது மக்கள் பணம் தான் அது கண்டிப்பா. அவனோட பூர்வீக சொத்துலாம் கிடையாது. திருடி வச்சிருக்கான். அது எந்த கட்சின்னு சொல்லு. திமுகவா, அதிமுகவா, பாஜகவா, காங்கிரஸா? எந்த கட்சின்னு சொல்லு வெளிப்படையா. நீ தான் வீரனாச்சே, சூரனாச்சே. அண்ணா சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்லுங்க? அப்புறம் செலவுக்கு போய் அங்க கை நீட்ட முடியாது. எம்எல்ஏ கிட்ட, எம்பி கிட்ட, மந்திரி கிட்ட போய் கை நீட்ட முடியாது பாத்துங்க. அது தெளிவா தெரியும் இவருக்கு. போனா அங்க செருப்பால அடிப்போம் அதுக்கப்புறம். சொல்லிட்டோம்னா நம்ம. அதனால அண்ணா தெளிவா இத சொல்ல மாட்டாரு கடைசி வரையும்.